சேலம் சுபாவின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பேசலாம்? ஒரு ஆ, மணப்பெண்ணுக்கு வரன் தேடுறவங்கள பார்த்தேன். அந்த பொண்ணு எந்த வரனை பார்த்தாலும் வேண்டாம் 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 ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. காரணம் பார்த்திங்கன்னா, அந்த பெண் வந்து நிறைய படித்து நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. இதனால் வந்து எதிர்பார்ப்புகளை வந்து அதிகமாக வச்சுட்டு ஒரு வரனை பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து அந்த எதிர்பார்ப்புகளோடு அந்த வரன் பொருந்தி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வந்து உடனே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதை வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப வேதனையோடு இந்த விஷயத்தை தெரிவித்தாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு வரன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வரன் வந்து பேசிகிட்டு இருக்கப்ப வந்து எனக்கு சமையல் தெரியாது, அதாவது நீ தான் சமைக்கணுமா நம்ம வீட்டில் எப்பயாவது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அந்த வரன். அது ஒரு தவறாக பட அந்த பெண் வந்து உடனே நிராகரிச்சிருக்காங்க. என்னை சமைக்க சொல்வதற்கு இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எல்லாம் அவர் இவர் கூட கிடையாது, இவன் யார் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸோ பெண்களே, தகுந்த காலத்தில் திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் பெண்களுக்கு. இதை வந்து சொல்லி புரிய வைக்க வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து நிறைய பெற்றோர் வந்து இதனால் பாதிக்கப்படுறாங்க. சில பெற்றோர்கள் வந்து தங்கள் சுயநலத்துக்காக பெண்களுக்கு திருமணம் செய்யாமலும் இருக்காங்க. அந்த அவர்கள் ஒரு வெகு சிலரே அந்த லிஸ்ட்டில் வராங்க. ஸோ பெண்களே, தயவு செய்து தயவு செய்து பெற்றோரை அலைக்கழிக்காதீர்கள். மனதுக்கு பிடித்தவரை திருமணம் செய்து மகிழ்வோடு வாழுங்கள். உங்கள் பெற்றோரின் மகிழ்ச்சிக்காகவும் உங்கள் சந்தோஷத்துக்காகவும். நன்றி, வணக்கம்.